Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah. Innalhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a. Wattaqullaha alladzi tas'aluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Rabbi shrah li sadri wa yassir li amri. ஏக இறைவனாகிய அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிறுவனம் என்று துவா செய்தவளால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த 10 நாட்கள் நடைபெற்ற கோடைக்கால பயிற்சி வகுப்பிலே நம் பிள்ளைகள் அதிக அளவு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் பிள்ளைகளை நாம் அனுப்பி வைத்திருந்தோம். இந்த 10 நாட்கள் மட்டுமே அதுக்கு போதுமானதாக என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. இதன் மூலமாக மட்டும் அவர்கள் பண்படுத்தப்பட மாட்டார்கள். இந்த 10 நாட்கள் கற்றுக்கொண்டதை பெற்றோர்களாகிய நாம் தான் அவர்களுக்கு அன்றாட வாழ்வில் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவார்கள். பெண்கள் அதில் ஒன்றுதான், பெண்கள் தன் பிள்ளைகளை பற்றி பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள். பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு எந்த விதமான பொறுப்பு எடுத்து நம்ம அவங்களை வழிநடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்துல சமூகத்திலையும் சரி சமூக சூழலையும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி அவர்கள் மார்க்கப்படி நடந்து கொள்வதற்கு பெரிய அளவு சவாலாக இருக்கிறது. இரண்டு விஷயங்களை நாம் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவதாக என்னன்னு பார்த்தா, இந்த உலகம் வெறும் வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை என்று அதன் வசனத்தின் அடிப்படை கருத்துக்களை நம் பிள்ளைகளுக்கு அவங்களோட மனதில் ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு அதை வலியுறுத்தி அன்றாடம் டெய்லியும் தினமும் சொல்ற போதனையாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் இது போன்று பல வசனங்களை குறிப்பிட்டு நம்மளுக்கு போதனைகளாக கொடுத்திருக்கிறான். இன்னமல் ஹயாத்து துன்யா இல்லமல் மதாவுல் குபூர். இந்த உலக வாழ்க்கை வெறும் கண் கவர்ச்சி, வெறும் கவர்ச்சிக்குள்ளானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல இடத்துல இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கை குறித்து இதன் நிலை குறித்து பல உதாரணங்கள் ஹதீஸ் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் முஸ்லிமில் பதிவானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கடை வீதியில நடந்து சென்றுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது அந்த கடை வீதியில ஒரு ஆடு தோல் உரிக்கப்பட்ட நிலையில் சதைகள் பிச்சு இருக்கிற நிலையில கண்டார்கள். அதை காதை பிடிச்சு தூக்கியவாறு தன் சஹாபாக்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஆட்டை நீங்க வெள்ளி காசுகள் கொடுத்து வாங்குறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சஹாபாக்கள் யோசிச்சவாறு, என்ன ரசூலுல்லாஹ் இதை வாங்க சொல்றாங்களே, இதனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை, அந்த ஆட்டுல தோலும் இல்லை சதையும் இதாயிருச்சு, அது இறந்த நிலையில இருக்கு, அதுல மாமிசத்தையும் நம்ம உண்ண முடியாது, இப்படி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் இதை வாங்க சொல்றாங்களே அப்படின்னு என்னையவாறு, யார் ரசூலுல்லாஹ் என்ன இதை வாங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு,
இது போன்றுதான் இந்த ஆடு எப்படி பயனற்றதாக இருக்கிறதோ இது போலதான் இந்த உலக வாழ்க்கையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்காது, வீணும் விளையாட்டு தான் அப்படிங்கிறத உதாரணத்தோட சகாபாக்களுக்கு நபிசுல்லாஹ் அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்றைய காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம அதிகமா பேசுறோமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்றோமா, அதுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா காலையில எழுந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, சாயந்தரம் வந்தோடனே மதரசா, டியூஷன், அதுக்கப்புறம் அப்படி நைட் ஆயிரும், சாப்பிட்டு படுக்கன்னு சொல்லி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரிய இடைவெளி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்ம இப்ப இந்த உலக வாழ்க்கையில பொருளாதாரத்தை அவங்க சம்பாதிக்கணும், உயர்கல்விகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுறத கூட நம்ம விட்டுடுறோம். மதரசாக்கு அனுப்பியாச்சு, அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அந்த இடத்துல அவங்க போய் எல்லாத்தையும் கத்துக்குவாங்க, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமுற்ற பெற்றோர்களா நாம் இருந்து விடக்கூடாது. அவங்க போய் பாடசாலைகளில எந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறாங்க, மதரசாவில போய் என்னெல்லாம் மார்க்க சம்பந்தமா அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தினமும் அவங்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது குறித்து அவர்களிடம் கேள்விகளும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தா, ரசூலா சொல்லியிருக்காங்க, இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் நாம் யார் நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நம்ம முதல்ல நேசிக்கணும். அவங்கதான் நம்மளுக்கு ஹீரோ, ரோல் மாடல். வாழ்க்கைகளையும் சரி, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம், வாழ்வியல் அப்படின்னு சொல்லி பல நிலைகள்ல வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து துறைகளிலும் தெளிவான சான்றுகளோட, தெளிவான ஆதாரத்தோட ரசூல்லா எல்லாத்தையும் தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டுமே நம்ம பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்களை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்களாகவும் தான் நம்ம இருக்க வேண்டும். இதையும் நம்ம பிள்ளைகளிடத்தில் சொல்லி காட்ட வேண்டும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில சினிமா மோகங்கள் அதிகமாக பெண்களிடத்திலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையுமே சினிமா மோகம் அதிகமாக இருக்கிறது. சினிமா மோகம் மட்டுமின்றி இல்லாமல் அதில் நடிக்கக்கூடியவர்களை பெரும் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம கண்கூடா பாக்குறோம். ஒரு சின்ன பிள்ளைய எடுத்துக்கிட்டா கூட அந்த நடிகனோட பேரை சொல்லி பேசுற அளவுக்கு இருக்கிறாங்க. அத நம்ம பிள்ளைங்கள் அந்த மாதிரி சினிமா மோகத்தோட மூழ்கி இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி சென்று விடாமல் நம்ம ரசூலோட வழிமுறையும், நம்ம ரசூலா தான் நம்மளோட ஹீரோ, நம்மளோட ரோல் மாடல் அவங்க தான் அப்படின்னு சொல்லி தினமும் அவர்களுக்கு எடுத்து உரைத்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எப்பயாச்சும் ஒருக்கா சொல்லிட்டு எப்பயாச்சும் அட்வைஸ் பண்ணிட்டு விடுறதுனால அவங்க மனசுல அது பதியாது. சின்ன சின்ன விஷயங்களை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கறது மூலமா தான் அவங்க மனசுல பதியும். பாடசாலையும் சரி, மதரசாலையும் சரி, நீங்களும் சொல்லிக் கொடுக்க அவர்கள் மெழுகேற்றப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் படி அவர்கள் வாழ்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி நம்ம குழந்தைகளையும் பண்பற்றவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று கூறியவளாக எனது உரையை மறைத்துக் கொள்கிறேன். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.